ஹவு டு டிட்டாச். இப்போ யாருக்கெல்லாம் வந்து ஹவு டு டிட்டாச் அப்படின்னு தெரியணுமோ அவர்கள் இந்த அத்தியாயத்தில் முதல் 4 ஸ்லோகத்தை படிக்கணும். ஆர்ட் ஆஃப் ரைட் கான்டாக்ட். இந்த ப்ராப்ளமே நமக்கு வந்து யாரோட எப்படி பழகுவது, யாரோட எப்படி உறவாடுவது, இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, இந்த 4 ஸ்லோகத்தில் படித்தா கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான், ஏத்திஸ்டாவே ஆக மாட்டான். இந்த பிரம்மம் மாயோடு சேரும்போது ஈஸ்வர தத்துவமாக மாறி உலகை படைக்கிறது, ஜீவனையும் படைக்கிறது. இந்த ஜீவனாகிய நாம் இந்த உலகத்தில் பாடுபட்டு அவஸ்தப்பட்டு இதிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். அப்போ இவனை வழிபட்டு இவன் சில நமக்கு வழிகளை காட்டுறான் பரமேஸ்வர். அந்த வழிகளுக்கு பேர் தான் சாதனைன்னு பேர். இந்த ஆன்மீக சாதனை பண்ணி நம்ம மோட்சம் அடையும். இதுதான் விளையாட்டு. உலக தேசத்துல எல்லா தலைவர்களும் அட்மையர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர். இவருக்காக ஒரு ஸ்லோகம் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில 3ஆம் அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம் எழுதியிருக்கார். அது வந்து அந்த ஸ்லோகம் இவருக்கு பர்ஃபெக்டா ஃபிட் ஆகும். அந்த ஸ்லோகம் பாருங்க, 3ஆம் அத்தியாயம் 21வது ஸ்லோகம். ஆத்மன மோக்ஷார்த்தம் லோக ஹிதாயிச். இதுதான் சுவாமி விவேகானந்தர் காட்டின வழி. நாமளும் வளரணும், உலகத்துக்கு நன்மை செய்யும். வேர்ல்டு பர்ஃபெக்ஷன் த்ரூ தி இண்டிவிஜுவல் பர்ஃபெக்ஷன் சொல்லுவார் குருதேவ சுவாமி சந்திரன். அறிவோம். நமது பெரும் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து 15ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்தார். எங்கே, எப்பொழுது அப்படின்னா நவம்பர் 28 போன மாதம் 2025 உடுப்பியில் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாராயணம் செய்தார். அவரோடு 1 லட்சம் ஜனங்கள் சேர்ந்து கொண்டார். ஒரு பெரிய மாஸ் கீதா சாண்டிங். ஒரு சிறந்த ஒரு சரித்திர நிகழ்ச்சி. அது ஏன் 15ஆம் அத்தியாயம், அதோட சிறப்பு என்ன அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு சொல்லிக் கொடுத்தார் குருக்ஷேத்திரத்தில். இதை சஞ்சயன் திருதராஷ்டனுக்கு நேரடியாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார். இது நடக்கிறது அஸ்தினாபுரம், இது நடந்தது குருக்ஷேத்திரம். இது எல்லா விஷயத்தையுமே நமது பகவான் வேதவியாசர் சொல்ல விநாயகர் எழுதுகிறார். இந்த கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்கிறது, 700 ஸ்லோகங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இந்த 18 அத்தியாயங்களுக்கு மத்தியில் இந்த 15ஆம் அத்தியாயம் ஒரு சிறப்பு இருக்குது. இதுக்கு பேர் வந்து புருஷோத்தம யோகம்னு பேர். இது ஏன் புருஷோத்தம யோகம்னு பேர் வச்சாருன்னு கிருஷ்ணனே அதில் சொல்கிறார். அந்த சாப்டர்லேயே வருது எதற்காக இந்த பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 15ஆம் அத்தியாயத்தோட சிறப்பு என்னன்னு பார்க்கலாம். கிருஷ்ண பரமாத்மாவே இந்த அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம் 20வது ஸ்லோகத்தை சொல்றார். இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயா நக ஏதத் புத்வா புத்திமான் சாத் கிருத்தகிருத்தியஸ்ச பாரத. கிருஷ்ணன் சொல்றான், இந்த அத்தியாயமே ஒரு சாஸ்திரம். இது குஹ்யதமம் சாஸ்திரம். பகவத்கீதை ஒரு சாஸ்திரம், உபனிஷத்து சாஸ்திரம், பிரம்மசூத்திரம் சாஸ்திரம். அதில் பெரிய பெரிய புஸ்தகங்கள். கிருஷ்ணன் சொல்றார், நீ பகவத்கீதையே சாஸ்திரமாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதை சுலபமாக்கி கொடுக்கிறேன், இந்த அத்தியாயத்தையே ஒரு சாஸ்திரமாக கன்சிடர் பண்ணலான்னு சொல்றார். கிருஷ்ணோட வாக்கியமே இது குஹ்யதம் சாஸ்திரம், த மோஸ்ட் சீக்ரெட், த டாப் மோஸ்ட் சீக்ரெட். இந்த ஒரு அத்தியாயத்தையே சாஸ்திரமாக கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றார். இது யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ புத்திமான், செய்ய வேண்டியதை செய்தவன் அப்படின்னு சொல்றார். கிருத்தகிருத்தியஸ்ச, யார் இந்த அத்தியாயத்தை படிக்கிறானோ அந்த மனிதன் தன் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்து முடித்தான், அவன் புத்திமான். ஏதத் புத்வா புத்திமான் சியாத், அவன் புத்திமானாக ஆகிறான். கிருத்தகிருத்தியஸ்ச, செய்ய வேண்டியதை செய்தவன் இப்படி சொல்றார். அப்போ இந்த ஒரு அத்தியாயத்தையே சாஸ்திரம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு ஹிந்துவும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் இந்த அத்தியாயனம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும். முன்னோர்கள் ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், ஒரு சம்பிரதாயம். ஒவ்வொரு முறையும் நம்ம சாப்பாடும் போது உட்காரும் போதும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தை பாராயணம் செய்யணும். காலையிலையோ மத்தியானமோ நைட்டோ. இல்லை நான் ஒரு வேளை 2 வேளை தான் சாப்பிடுவேன், 3 வேளை சாப்பிட மாட்டேன். அந்த 2 வேளை அட்லீஸ்ட் நம்ம பாராயணம் பண்ணலாம். இல்லை நான் ஒரு வேளை சாப்பிட்றேன் சார், அப்படி ஒரு வேளைக்கு முன்னாடி இது பாராயணம் செய்து விட்டு சாப்பிட வேண்டும் ஒரு நீதி வச்சுருக்கார். மனுஷன் குளிக்காமல் இருக்கலாம், இல்லை வேலை செய்யாமல் இருக்கலாம், ஏதோ செய்யாமல் இருக்கலாம், ஆனால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, ஜீவிக்கணும். அப்போ எது ரொம்ப முக்கியமானமோ அந்த முக்கியமான விஷயத்துக்கு முன்னாடி பாராயணம் செய்து விட்டு அதை செய் அப்படின்னு வச்சுருக்கார். அப்போ சாப்பிடாமல் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாச்சும் சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது இதை பாராயணம் செய்து விட்டு சாப்பிடணும் சம்பிரதாயம்.
இதை ஒவ்வொரு ஹிந்துவும் பண்ண வேண்டிய விஷயம். அந்த மாதிரி ஒரு நீதி ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த 15ஆம் அத்தியாயத்தை ஏன் இப்படி நமக்கு கம்பல் பண்ணி இந்த மாதிரி செய், இது உன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள் அப்படின்னு ஏன் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம், கண்டென்ட் என்ன, அவருடைய பெனிஃபிட் என்ன, இந்த 2 விஷயமும் 20 ஸ்லோகங்களை கிருஷ்ணனே சொல்கிறார். அழகான ஒரு அத்தியாயம். இந்த புருஷோத்தம யோகத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கண்டென்ட், ஜகத், இந்த உலகத்தை பற்றி பேசுகிறார். அடுத்தது சாதனா, மோட்சம், ஆன்மீக சாதனை, மோட்சம்னா என்ன, இதை பற்றி பேசுகிறார். ஜீவன்னா என்ன, ஜீவனை குறித்து நம்மளை குறித்து பேசுகிறார். ஈஸ்வரன், இந்த உலகம், கடவுள், இந்த உலகத்தை படைத்த கடவுள் தத்துவத்தை பேசுகிறார். மாயா, பிரம்மம், மாயைன்னு என்ன, பிரம்மம்னு என்ன, இந்த விஷயத்தை பேசுகிறார். அடுத்தா பலஸ்ருதி, இது படிக்கிறதுனால உனக்கு என்ன லாபம், அதுவும் சேர்த்து பேசுகிறார். இந்த சீக்வன்ஸில் தான் இந்த டோட்டல் சாப்டரே போகிறது. எந்த சீக்வன்ஸில் நம்ம கொடுத்துருக்கோமோ இதே சீக்வன்ஸில் தான் டோட்டல் சாப்டர் தாட் ஃப்ளோ இருக்கும். இந்த விஷயங்கள் தான் இருக்குது. இப்போ முதல் 4 பாடல்கள் 15ஆம் அத்தியாயத்தில் முதல் 4 பாடல்கள் எதை குறித்து பேசுகிறதுன்னா ஜகத், இந்த உலகத்தை குறித்து பேசுகிறது. இதனுடைய கண்டென்ட் பாரு, ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒவ்வொரு ஸ்லோகமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் அந்த டோட்டல் அத்தியாயத்தினுடைய கண்டென்ட் என்ன மட்டும் பார்ப்போம். இந்த முதல் 4 ஸ்லோகம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஹவு டு டிட்டாச், இந்த உலகத்தில் நம்ம பற்றுதலற்று வாழ்வது எப்படின்னு சொல்லுது. அசங்க சஸ்திரேன திருடேன சித்துவா, பற்றுதலற்ற தன்மையை எப்படி நாம் டெவலப் பண்ணிக்கிறது. பற்றுதலற்ற தன்மைனா கேர்லெஸ்ஸாக இருக்கிறது இல்லை, அது ஒரு சிறந்த குணம், ஒரு ஸ்வீட்டான ஒரு வேல்யூ. உலகத்தில் வாழ வேண்டும், பற்றுதல் அற்று இருக்க வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்று விடருக்கு. ஹவு டு டிட்டாச், இப்போ யாருக்கெல்லாம் ஹவு டு டிட்டாச் அப்படின்னு தெரியணுமோ அவர்கள் இந்த அத்தியாயத்தில் முதல் 4 ஸ்லோகத்தை படிக்கணும். இது எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதுக்கப்புறம் ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல், இந்த உலகத்தில் மனிதன் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறது எப்படி, அதுவும் இந்த 4 ஸ்லோகத்தில் இருக்குது. சிறப்பாக வெற்றியோடு வாழ்கிறது, வெற்றிகரமாக வாழ்வது எப்படி, அது இந்த ஒரு 4 ஸ்லோகத்தில். அடுத்ததாக ஆர்ட் ஆஃப் ரைட் கான்டாக்ட். இது ப்ராப்ளமே நமக்கு யாரோடு எப்படி பழகுவது, யாரோட எப்படி உறவாடுவது, இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். அது வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்கு போனாலும் சரி. அப்போ யாரோடு எப்படி பழகுவது, அந்த ஆர்ட் ஆஃப் ரைட் கான்டாக்ட். ஒரு எலக்ட்ரிசிட்டினா இந்த எலக்ட்ரிசிட்டியோடு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண, எலக்ட்ரிசிட்டி அது உயிரை பறிச்சிடும். அதனால் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. யூஸ் பண்ணணும், அது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும். அதனால் டேஞ்சரும் இருக்குது. அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதே போல் வாழ்க்கையில் மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவது, எப்படி ரைட் கான்டாக்ட், அவர்களோட உறவாடுவது சிறப்பாக, பிரச்சனைகள் இல்லாமல். இந்த விஷயங்கள் பூராவே முதல் 4 ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதுதான் 4 ஸ்லோகத்தோட கண்டென்ட். அடுத்த 5, 6, 2 ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் சாதனை. உலகத்தில் வாழும்போது ஆன்மீகவாதியாக வாழ்கிறான் ஒருவன்னா, நிறைய விபூதி வச்சுக்கிறான், ருத்ராட்சம் போடுறான், தினமும் கோயிலுக்கு போகிறான், நிறைய பூஜைகள் பண்ணுறான், அதெல்லாம் ஒரு சாதனைகள் தான். இந்த ரியலாக ஃபிலசாஃபிக்கலாக ஆன்மீக சாதனைன்னா என்ன அப்படின்னா அடுத்த 2 ஸ்லோகத்தில் இருக்குது. ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆன்மீக சாதனைகள்னால் என்ன அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வாட் இஸ் சுப்ரீம் கோல் ஆஃப் லைஃப். நமக்கு நிறைய கோல் இருக்கும், ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், இதெல்லாம் நிறைய கோல் வச்சு உலகத்தில் வாழ்வோம். கீதையை பொறுத்தவரையும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய ஒரு இடம் என்ன, சுப்ரீம் கோல் என்ன, தர்ம அர்த்த காம மோட்சம்ன்றத. மோட்சம்னா என்ன, அவள் தமிழில் சொல்லும்போது அறம் பொருள் இன்பம் வீடு. வீடுன்னா என்ன, அங்கே போனால் எங்கன்னா நடக்கும், திரும்பி வருமா வரமாட்டோமா என்ற விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. இது அடுத்த 2 ஸ்லோகம். அடுத்து 7, 8, 9, 10 இந்த 5 ஸ்லோகங்கள். அந்த 5 ஸ்லோகங்களையும் நம்மளை குறித்து பேசக்கூடிய ஸ்லோகம். கிருஷ்ணன் எவ்வளோ கருணை பாரு. உலகத்தில் ஜீவனல்னா உனக்காக ஒரு 5 ஸ்லோகம் 15ஆம் அத்தியாயத்தில் நான் போட்டிருக்கேன்னு ரொம்ப அழகான ஒரு பகுதி. அடுத்த பகுதி இந்த 5 ஸ்லோகத்தில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஹூ அம் ஐ. யாருக்காச்சும் இந்த கேள்வி வந்ததுன்னா இந்த கேள்விக்கு உண்டான பதில் 15ஆம் அத்தியாயத்தில் இந்த 5 ஸ்லோகத்தில் இருக்குது. ஹூ அம் ஐ, ரமண மகரிஷி கேட்ட முக்கியமான கேள்வி, நான் யார். எப்பயாச்சும் வரும் வாழ்க்கையில், நொந்து நூலாகும் போது வரும். அப்போ இந்த அத்தியாயத்தை படித்தால் நம்ம புரியும், ஹூ அம் ஐ. இந்த கேள்விக்கு உண்டான பதில் இந்த பாடல்கள் இருக்குது. அடுத்தது வாட் இஸ் டெத், மரணம் என்ன என்ன, இந்த மரணத்தை எதிர்கொள்வது எப்படி, மரண பயத்தை எதிர்கொள்வது எப்படி. அப்போ ஒரு ஜீவன் இந்த உடலை விட்டு எப்படி போகிறான், அடுத்த உடலில் எப்படி புகுகிறான், கூடு விட்டு கூடு பாருன்னு சொல்கிறோம் இல்லையா, எப்படி ஒரு உடலை விட்டு வெளியில் போகிறான், எப்படி இன்னொரு உடலை எடுக்கிறான்,
இந்த உடலில் இருந்து போகும்போது என்னென்னலாம் பேக் பண்ணி கொண்டு போகிறான். இந்த விஷயம்லாம் இந்த 5 ஸ்லோகத்தில் இருக்குது. அடுத்தது கான்செப்ட் ஆஃப் ரீபர்த், மறுபிறப்பு கொள்கை, இதெல்லாம் இந்த 5 ஸ்லோகத்தில் இருக்குது. அடுத்து வரக்கூடிய 4 ஸ்லோகங்கள் 12, 13, 14, 15 ஈஸ்வர தத்துவம், கடவுள்னா யார், அந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போது இது குருதேவர் சுவாமி சின்மயானந்தர் கமெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 4 ஸ்லோகத்தில் படித்தா கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான், ஏத்திஸ்டாவே ஆக மாட்டான், அப்படி பேசுகிறார். அப்போது ஹூ இஸ் காட், கடவுள்னா யார், அறிவுபூர்வமாக நம்பிக்கையில் அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்வது. கடவுள் நம்பிக்கை அப்படின்றது என்ன, எனக்கு இருக்கோ இல்லையோ அந்த டவுட் இருக்குது. இங்கே அறிவுபூர்வமாக இருக்கான் அப்படின்னா அறிவுபூர்வமாக தெரியும். ஹூ இஸ் காட், யார் கடவுள், வேர் இஸ் காட், எங்கே இருக்கிறார், கடவுள்னா யார், அவர் எங்கே இருக்கிறார் என்ற விஷயங்கள் இந்த ஸ்லோகங்கள். இதுக்கு அடுத்தது வாட் இஸ் இட் டூயிங், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், கடவுள்னா யார், அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் இந்த ஸ்லோகங்கள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய 3 ஸ்லோகங்களில் வாட் இஸ் மாயம், மாயைன்னா என்ன பாருங்க, சினிமாவில் பாட்டு உலகே மாயம். அப்போது ஃபிலசாபிக்கலில் மாயை என்றால் என்ன, அதுக்கு அடுத்தது பரமாத்மா என்றால் ஹூ இஸ் பரமாத்மா. இந்த பரமாத்மான்ற வேர்டு இருக்கு இல்லையா, இது நிறைய சினானிம்ஸ் உள்ள வேர்டு. பரமாத்மான்னு சொல்கிறோம், பிரம்மம்னு சொல்கிறோம், பரம்பொருள்னு சொல்கிறோம் தமிழில். புருஷோத்தமன் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு இந்த அத்தியாயத்தில். இந்த பரமாத்மாவுக்கு தான் புருஷோத்தமன் அப்படின்ற வார்த்தையால் குறிக்கப்படுகிறான் இந்த அத்தியாயத்தில். அதனால் இந்த அத்தியாயத்துக்கு புருஷோத்தம யோகம்னு பேர், அந்த பரம்பொருளுக்கு புருஷோத்தமன்னு பேர் இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தில், இந்த 15 அத்தியாயத்தில். அதனால் இந்த அத்தியாயத்துக்கே புருஷோத்தம யோகம்னு பேர். ஸோ அந்த பரமாத்மா என்பவன் யார், அது மிக அழகாக விளக்குகிறார் அதில். ஸோ வாட் இஸ் மாயை என்றால் என்ன, பரம்பொருள் என்றால் என்ன, இந்த தத்துவங்கள்லாம் இந்த பாடல்கள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய இந்த 2 பாடல்கள் தான் கடைசியில் பலஸ்ருதி. இது பாருங்க, இந்த 20 ஸ்லோகம், இந்த 20 ஸ்லோகத்தில் இவ்வளோ விஷயங்களை சொல்லி 2 ஸ்லோகம் பலஸ்ருதிக்காகவும் சொல்கிறார். யோமாம் ஏவமசம் மூடா ஜானாதி புருஷோத்தமம் சர்வ வித்பஜதி மாம் சர்வபாவேன பாரத். இந்த அத்தியாயத்தை எவன் படிக்கிறானோ சர்வவித், அவன் எல்லாம் அறிந்தவனாக கருதப்படுகிறான். இந்த அத்தியாயத்தை படித்தாலே எல்லாம் அறிந்தவனாக கருதப்படுகிறான். பஜதி மாம், என்னை வழிபடுகிறான். இது குஹ்யதமம் சாஸ்திரம், இது மோஸ்ட் சீக்ரெட், குஹ்யதமம், குஹ்யம் குஹ்யதர குஹ்யதம, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, த டாப் மோஸ்ட் சீக்ரெட் சாஸ்திரம்னு சொல்ல பாருங்க. இந்த அத்தியாயமே சாஸ்திரமாக கருதப்படுகிறது. மயானக, ஓ பாவமற்றவனே, நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் நம்மளை எப்படி கூப்பிடுதோ, ஓ பாவமற்றவனேன்னு கூப்பிடுது. ஓ பாவிகளே அப்படின்னு கூப்பிடல நம்ம சாஸ்திரங்கள்லாம். மயா அனக, இந்த வார்த்தையை பிரிக்கணும், மயா அனகன்னு பிரிக்கணும். அனகன பாபமற்றவனே. கிருஷ்ணன் அர்ஜுனனை கூடும்போது ஓ பாபமற்றவனே அப்படின்னு கூப்பிடும், பாசிட்டிவ் அப்ரோச். ஓ பாவமற்றவனே அர்ஜுனா, இது மிக உயர்ந்த ஒரு சாஸ்திரம், சீக்ரெட், டாப் மோஸ்ட் சீக்ரெட். ஏதத் புத்வா, எவன் இந்த அத்தியாயத்தை அறிந்து கொள்கிறானோ புத்திமான் சியாத், அவன் புத்திமான் என்று கருதப்படுகிறான். வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவனாக கருதப்படுகிறான். இதை படித்து புரிந்து கொண்டவன். இது பலஸ்ருதி. இந்த 20 ஸ்லோகங்களில் இவ்வளோ விஷயத்தை இந்த தாட் நம்ம படிச்சிருக்கோம், அதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கு. வேதாந்த மாணவர்களுக்கு இந்த சீக்வன்ஸ் ரொம்ப சுலபமாக புரியும். பிரம்மம்னா புருஷோத்தமன், பரம்பொருள், பரமாத்மா, அவன் சர்வவியாபி, எல்லாம் கடந்தவன், எல்லாம் கடந்த பிரம்மம். அந்த பிரம்மத்தோடைய பவர் தான் மாயா சக்தி, மாயா சக்தி. இது சிவன் சக்தின்னு சொல்லுவோம், இல்லை நாராயணன் லக்ஷ்மின்னு சொல்லுவோம். ஆனால் வேதாந்தத்தில் இது பிரம்மம், அவனுடைய சக்தியாக இருக்கிறது மாயை. அந்த பிரம்மம் மாயோடு சேரும்போது ஈஸ்வர தத்துவமாக பரிணமிக்குது. இந்த பிரம்மமாக இருக்கும்போது உலகத்தோடு எந்த விதமான உலகமே இல்லை, எந்த கனெக்ஷனும் இல்லை. இந்த மாயோடு சேரும்போது தான் ஈஸ்வர தத்துவமாக மாறி உலகை படைக்கிறான், உலகை காக்கிறான், உலகை அழிக்கிறான். ஈஸ்வர தத்துவம் இவன் தான் உலகத்தை உற்பத்தி பண்ணுறான், ஜெகத். இந்த ஜெகத்தில் நம்மளை உற்பத்தி பண்ண ஜீவன், நாம் போய் இதில் மாட்டிக்கிறோம். இதில் மாட்டி அவசரப்பட்டு வெளியில் வரணும்னு நினைக்கும் போது தான் ஆன்மீக சாதனைகளை செய்து வெளியில் வரோம், அதுக்கு மோட்சம்னு பேர். இதுதான் இந்த சீக்வன்ஸ். இந்த எல்லா விஷயமே இந்த 15ஆம் அத்தியாயத்தில் இருக்குது. அப்போது பகவத்கீதை முழுக்க படித்தாலும் 18 அத்தியாயம் 700 ஸ்லோகஸ் படித்தா இதுதான் சப்ஜெக்ட் மேட்ரு. எல்லா உபனிஷத்தை 108 உபனிஷத்தை நீங்கள் படித்தாலும் இதுதான் சப்ஜெக்ட் மேட்ரு. பிரம்மசூத்திரம் முழுக்க படித்தாலும் 555 சூத்திரம் படித்தாலும்
இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். அப்போ முழுக்க பகவத்கீதை, எல்லாம் உபனிஷத், பிரம்மசூத்திரம், எதை படித்தாலும் இதுதான் கண்டென்ட். அப்போ நம்ம இவ்வளோ சமஸ்கிருதம் படிக்கணும், இவ்வளோ சாஸ்திரங்கள் படிக்கணும், இவ்வளோ டைம் ஆகும், நம்மளால் முடியாது. கிருஷ்ணன் ரொம்ப அருள் புரிந்து சின்ன ஒரு வேலை பண்ணார், எனக்கு சுருக்கமாக ஒரு வேலை பண்ணார். எல்லா சாஸ்திரங்களுடைய விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு அத்தியாயத்தில் போட்டு 15ஆம் அத்தியாயமாக மாற்றி புருஷோத்தம யோகம்னு அது பேர் வச்சு அதில் ஒரே 20 ஸ்லோகம் தான், ஸ்லோக நம்பர் கூட ஜாஸ்தி இல்லை, 20 ஸ்லோகத்துக்குள்ளே டோட்டல் சாஸ்திரத்தை கொண்டாந்து வச்சான். அதனால தான் இது குஹ்யதமம் சாஸ்திரம்ன்றார். டோட்டல் சாஸ்திரத்தினுடைய கண்டென்ட், சனாதன தர்மத்தோடைய, ஹிந்து தர்மத்தோடைய சகல சாஸ்திரத்தினுடைய கண்டென்ட் பூரா இந்த 15ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணன் கொண்டு வந்து வைத்திருக்கார். அது என்ன விஷயம்னு, இதுதான் விஷயம். இது பூராவே 20 ஸ்லோகம். இது 18 ஸ்லோகத்தில் சொல்லிட்டு 2 ஸ்லோகம் பலஸ்ருதி. ஆக்சுவலாக 20 ஸ்லோகம், ஆனால் 18 ஸ்லோகத்திலே இவளை எல்லா கண்டென்ட்டும் கொண்டு வந்து அடக்கிட்டார். எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கார் பாருங்க கிருஷ்ண பரமாத்மாவும் வியாசனும். நமக்காக நம்ம பெரிய எஃபர்ட் போட மாட்டோம், பெரிய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோன்றதுக்காக நமக்காக ஒர்க் பண்ணி சுருக்கி கொண்டு ஒரு அத்தியாயத்தில் வச்சுருக்காரு. இந்த பிரம்மம் மாயோடு சேரும்போது ஈஸ்வர தத்துவமாக மாறி உலகை படைக்கிறது, ஜீவனையும் படைக்கிறது. இந்த ஜீவனாகிய நாம் இந்த உலகத்தில் பாடுபட்டு அவஸ்தைப்பட்டு இதிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். அப்போ இவனை வழிபட்டு இவன் சில நமக்கு வழிகளை காட்டுறான் பரமேஸ்வரன். அந்த வழிகளுக்கு பேர் தான் சாதனைன்னு பேர். இந்த ஆன்மீக சாதனை பண்ணி நம்ம மோட்சம் அடைகிறோம், அவ்வளோதான். இதுதான் விளையாட்டு. உலகத்தை படைத்து நம்மளை கொண்டு வந்து போட்டான். பார்க்கில் குழந்தைங்களாம் விளையாடுற போது அது எவ்வளோ டைம் அதுக்குள்ள ஆசை இருக்கோ விளையாட்டு போதும்னு நினைக்கும் போது அந்த பார்க்லேருந்து வெளியில் வருது. அதே போல் இந்த ஜகத்திலேருந்து ஜீவனை வெளியில் வரும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் முமுக்ஷுன்னு பேர். போதும் விளையாட்டு, தர்ம அர்த்த காமங்களை பார்த்துட்டான், போதும் அப்படின்னு வாட் நெக்ஸ்ட் சொல்வது மோட்சம். அந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் சாதனைகள், ஆன்மீக சாதனைகள் செய்து மோட்சம் அடைய வேண்டும். இதுதான் விளையாட்டு. இந்த விளையாட்டை முடிக்கிறது தான் இந்த சாஸ்திரத்துடைய. விளையாட்டை முடித்து வெளியில் போகிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் சாஸ்திரத்துடைய கண்டென்ட். இந்த எல்லா விஷயங்களும் ஒரே அத்தியாயத்தில் 20 ஸ்லோகத்தை சொல்லிட்டார். ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இதே நமது பாரத பிரதமர் பாராயணம் செய்தார். ஒரு தேசத்தினுடைய தலைவர், முக்கியமான முதன்மையான தலைவர் இது பகவத்கீதை பாராயணம் செய்கிறாருன்னு என்ன சாமானிய விஷயம் இல்லை. இது ஒரு சரித்திர நிகழ்ச்சி. அது நம்ம நாட்டில் நடக்கவே நடக்காது. காரணங்கள் பல, எல்லாருக்கும் தெரியும். அப்படியே இவர் அது பாராயணம் செய்ய வேண்டும். அது என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்தோம் இந்த 20 ஸ்லோகங்களில் மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், தத்துவங்களும், அந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஃபிலாசபி பூராவே இந்த 20 ஸ்லோகத்தில் இருக்குது. அந்த 20 ஸ்லோகத்தை உள்ளடக்கியது இந்த 15ஆம் அத்தியாயம் புருஷோத்தம யோகம்னு பேர். இதை பாராயணம் செய்கிறார் நமது பாரத பிரதமர். எப்பேற்பட்ட ஒரு வழிகாட்டுதல் பாருங்கள். ஒரு தேசத்தினுடைய பிரதமர் இப்படி செய்யும்பொழுது மக்கள்லாம் பார்க்குறார்கள். அதில் என்ன அப்படி இருக்கிறதுனா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது ஒரு தேசத்தினுடைய தலைவர் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்தணும். இந்த ஒரு ராஜா அப்படின்னு சொல்லும்போது நல்வழிப்படுத்து. தா ராஜா ததா பிரஜா. ஒரு ராஜா எந்த வழியில் போகிறாரோ, எதை செய்கிறாரோ அதை மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவார்கள். இது ரொம்ப பாப்புலர் கோட். யதா ராஜா ததா பிரஜா. அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. அதனால் உயர்ந்த விஷயத்தை செய்து காட்டுகிறார். நமது பூமிக்கே சொந்தமான ஒரு புஸ்தகம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எழுதப்பட்டது, சொல்லப்பட்டது, இன்றளவும் இருக்கிறது. அது நம்முடைய பூமியில், நம்முடைய தேசத்தில் நம்முடைய சிறந்த தலைவர், உயர்ந்த தலைவராக கூடிய நமது பாரத பிரதமர் இது செய்து காட்டி நமக்கெல்லாம் வழிகாட்டுகிறார். இவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர். நம்முடைய தேசத்துக்கு மட்டும் இல்லை, உலக தேசத்தில் எல்லா தலைவர்களும் அட்மையர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர். இவருக்காகவே ஒரு ஸ்லோகம் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் 3ஆம் அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம் எழுதியிருக்கார். அது அந்த ஸ்லோகம் இவருக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அந்த ஸ்லோகம் பாருங்கள். 3ஆம் அத்தியாயம் 21வது ஸ்லோகம். யத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவே தரோ ஜனஹா சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்ததனு வர்த்ததே. எத்து எத்து ஆச்சரதி சிரேஷ்டா, உயர்ந்த மனிதன் எதை செய்கிறாரோ, சிரேஷ்டஹான் உயர்ந்த மனிதன் எதை செய்கிறாரோ, தத்து தத்திய எத்து எத்து எதை எதை ஆச்சரதி செய்கிறாரோ, தத்து தத்து அதை அதை, இதரோ ஜனஹா இதர ஜனங்கள்னா மற்ற ஜனங்கள், உயர்ந்த மனிதன் எதை செய்து காட்டுகிறாரோ அதை சாமானிய மனிதர்கள் செய்கிறார்கள். சயத் பிரமாணம் குருதே, அவர் எதை சிறந்ததாக கருதுகிறாரோ, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாரோ அதை மற்ற லோகா தது அனுவர்த்து, உலகம் அதை ஃபாலோ பண்ணுது. எப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு ஸ்லோகம் பாருங்கள்.
அப்போ பகவத்கீதை எவ்வளோ ப்ராக்டிக்கல் புஸ்தகம் பாரு. அவர் லீடர்ஷிப் பேசக்கூடிய ஒரு ஸ்லோகம் இவருக்காக எழுதப்பட்டது போல இருக்கு. அவர் தேசத்தினுடைய பிரதமர் மக்களுக்கு எப்படி வழிகாட்டினார் பார். பகவத்கீதையை படித்து நம்முடைய தேசம் நமக்கு சொந்தமான சாஸ்திரம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயத்து இன்றைய காலகட்டத்துக்கு அது எல்லாருக்கும் பயன்படும். எப்படி ஒரு மனிதன் ஒரு சிட்டிசனாக இந்த உலகத்தில் வாழ்கிறது, இந்த நாட்டில் வாழ்கிறதுன்னு ஒரு தேசத்தோட தலைவன் அதை பாடி காட்டுகிறார். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவருக்காக எழுதப்பட்ட ஒரு ஸ்லோகம் பொலியே இருக்குது. அப்போ உயர்ந்த மனிதன் எதை செய்கிறாரோ அதை மற்ற மனிதர்கள், சாமானிய மனிதர்கள் செய்கிறார்கள். யதா ராஜா ததா பிரஜா. பகவத்கீதையிலிருந்து 15ஆம் அத்தியாயம். இந்த பகவத்கீதைக்கு முழுக்க சுவாமி சின்மயானந்தர் அவர்கள் கமெண்ட் எழுதியிருக்கார். அது கமெண்ட் உரை எழுதியிருக்கார். ஆங்கிலத்தில் இருக்குது, இப்போ எல்லா மொழியிலும் அந்த மொழிபெயர்த்திருக்கிறார். ரொம்ப அறிவியல் பூர்வமான ஒரு உரை எழுதியிருக்கார், கமெண்ட்ரி. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த புஸ்தகத்தை வாங்கி படித்து கொள்ளலாம். குறிப்பாக 15ஆம் அத்தியாயத்தை படிக்கலாம். அந்த அத்தியாயத்தை படித்து நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றி நம்முடைய தேசத்துக்கு நம்முடைய பணியை செய்யலாம். நாமளும் முன்னேறணும், உலகமும் நல்லா இருக்கணும். ஆத்மனோ மோக்ஷாய லோகஹிதாயச். ஆத்மன மோக்ஷார்த்தம் லோகஹிதாயச். இதுதான் சுவாமி விவேகானந்தர் காட்டின வழி. நாமளும் வளரணும், உலகத்துக்கு நன்மை செய்யணும். வேர்ல்டு பர்ஃபெக்ஷன் த்ரூ தி இண்டிவிஜுவல் பர்ஃபெக்ஷன் சொல்லுவார் குருதேவ சுவாமி சின்மயானந்தர். ஒரு இண்டிவிஜுவலும் டெவலப் ஆகிட்டோம்னா நம்மளுடைய குடும்பம் டெவலப் ஆகும், சமூகம் டெவலப் ஆகும், நாடு சிறக்கும், உலகம் நல்லபடியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அதற்கு நம்முடைய பாரத பிரதமர் வழிகாட்டிருக்கிறார். நம்முடைய குருதேவ சுவாமி சின்மயானந்தருடைய இந்த பகவத்கீதையோட உரையை படித்து வாழ்க்கையில் முன்னேறலாம். நம்முடைய பணியை நாட்டுக்காக செய்யலாம். அறிவோம்.